Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions, exercise 1.5 fifth sum. Let ABC containing natural number and a function f to f to b defined by f of x is equal to 2x plus 1 and g to b to c we defined by g of x is equal to x square. Find the range of f of g and g of f. So என்ன கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி a to b லேருந்து டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து 2x plus 1, தென் g வந்து b to c லேருந்து டிஃபைன் பண்ணுறாங்க, அது வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷனில் கொடுத்துருக்காங்க. தென் ரேஞ்ச் ஆஃப் f of g and g of f. ஸோ இதுக்கு நம்ம f of g, g of f என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ரேஞ்ச் போட முடியும். ஸோ f of g என்னன்னு பாருங்கள், தெரியும் ஃபார்முலா உங்களுக்கு எல்லாமே, இதுதான் ஃபார்முலா f of g of h. ஸோ இங்கே g of h என்னதுன்னு பார்த்தீங்கன்னா h ஸ்கொயர். ஸோ f of h ஸ்கொயர். ஸோ இதுக்கு இதில் போட்டிங்கன்னா 2h ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இப்போ அடுத்து g of f கண்டுபிடிக்க. ஸோ g of f கண்டுபிடிச்சிங்கன்னா g of f of h. ஸோ g of f of h என்பது உங்களுக்கு 2h ப்ளஸ் 1. அதை நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு வேல்யூ போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். பட் இதில் ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் பாருங்கள், நல்லா ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச்னால் என்னது, சம்திங் நம்பர்ஸ் போட்டாச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரைக்கும் வந்து ஆன்சருக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எஃப்பை தனியாக கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜிக்கு பாருங்கள், நம்ம இந்த ஒய் சஸ் தட் ஒய் is equal to 2. So f of g என்னது இருக்குது 2h square plus 1. So 2h square plus 1 where x belongs to natural numbers. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது என்னதுன்னா x y is equal to இந்த நம்பர் வரும், அதில் இந்த ஏதாவது x பதிலாக நீங்கள் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து இதாக தான் இருக்கும். f of g ரேஞ்சு இதாக தான் இருக்கும். இதே தான் g of f இருக்கும். பட் அது yக்கு வந்து g of f என்ன கிடச்சோ அதை நீங்கள் போடணும். அது பார்த்தீங்கன்னா 2h ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அதுக்கு எக்ஸ் நீங்கள் நேச்சுரல் நம்பர் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அதை தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஏபிசி வந்து இல்லாட்டும் நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பரில் தான் எக்ஸ் வந்து இருக்கும். இப்போ சம் புரிஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி எழுதிட்டு விட்டாலே போதுமானது. அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.